இங்கே ஒரு குழந்தை அப்படியே மிதந்துட்டு வரதை தான் காட்டுறாங்க. அந்த குழந்தையும் சில பேர் கையில் கிடைக்குது. ஒரு 8 பேர் கொண்ட கும்பல் அதை தூக்கிட்டு போகுது. அந்த குழந்தைய எப்படி பார்த்துக்கிறது அப்படின்னு தெரியாமல் கொல்லலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. அப்போ அங்கே இருந்த பாட்டி தான் பிடுங்கி, இங்கே பாருங்கள், நான் தானே இந்த குழந்தைய தூக்கிட்டு வந்தால் நானே வளர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற எல்லா தீமைகள்லேருந்தும் அந்த குழந்தைய காப்பாற்றி ஒரு பெரிய பையனாகவும் இப்போ வளர்க்குறாங்க. அந்த ஊருக்கு ஒரு சாபமும் இருக்கும். இந்த மாதிரி நைட் நேரத்தில் யாரும் வெளியில் வரக்கூடாது. நைட் நேரத்தில் வெளியில் வந்தாங்கன்னா அவங்க கண்டிப்பாக உயிரோடு திரும்ப வரமாட்டாங்க. இந்த பையனும் மறந்து போய் தூங்கிடுறான். அப்பன்னு பார்த்து கரெக்டாக அவங்க பாட்டி தான் கூட்டிகிட்டு வந்து வீட்லேயும் சேர்க்குறாங்க. அப்போ ஒரு நாள் அவனோட மாட்டில் அவன் பயணம் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த மாடு தள்ளி விட்டு தனியாக ஓடுது. அந்த மாடு அவன்கிட்ட பேசவும் செய்யுது, இந்த மாதிரி என்னை காப்பாற்றி என் தலையில் இருக்கிற ஊசியை எடுத்துடு, நான் எவ்வளோ வருஷம் அவன் கூட வாழ்ந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவும் போய் அப்படியே அந்த ஊசியை எடுத்துடுறான். அப்படி அவன் அந்த ஊசியை எடுத்து விட்ட உடனேவே அந்த மாட்டை கிழிச்சிக்கிட்டு ஒரு கொடூரமான ஒரு அரக்கி மாதிரி ஒருத்தி வெளியில் வர. அவளை பார்த்தோன்னே நம்ம ஹீரோ பயப்படுறான். அவன் நேராக நம்ம ஹீரோ கிட்ட போய் அவள் கழுத்தை பிடிச்சி தூக்கி, உன்னால தான் நான் இவ்வளோ நாள் இதில் அடப்பட்டு கிடந்தேன் அப்படின்னு சொல்லி அவனை கொல்ல ட்ரை பண்ணுறா. அப்படின்னு பார்த்து கரெக்டாக அவங்க பாட்டி ஒரு ஊசி வழியாக அவன் நெத்தியில் ஒரு பெரிய ஓட்டையை போட்டு அவன் பேரனையும் காப்பாற்றி கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ அப்படியே நைட் நேரமும் ஆகுது. பார்த்தா அந்த இருள் சூழ நம்ம உடம்புல இருக்கிற எல்லா சதையுமே அப்படியே பிச்சுக்கிட்டு போகுது. இதனால தான் நைட் நேரம் யாரும் வெளியில் வர மாட்டேங்கிறாங்க. இப்போ அப்படியே அந்த பொண்ணோட பாடியும் அந்த சாபம் சூழ்ந்திருக்கிற இடத்த விட்டு நீங்கி கொஞ்சமாக இந்த சைடில் அடிச்சுட்டு வருது. அந்த பொண்ணோட பாடியை சில பேர் பார்க்குறாங்க. அதோட இந்த எபிசோடையும் முடிக்கிறாங்க.